கால் கை வலிக்கும் பொழுது கால் கை வலிப்பு என்பதை காக்கை வலிப்பு என்று மக்கள் பொதுவாக கூற ஆரம்பித்திருக்கிறார். எந்தவித கூச்சமும் இல்லாமல் தெளிவாக பேசி நாம் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பரிமாறிக் கொள்கிறோமோ அதை போல வலிப்பையும் நான் வலிப்பிற்கு மாத்திரை சாப்பிடுகிறேன் என்று சிறிதும் கூச்சமின்றி பேசுவதற்கு மக்கள் பழகிக்கொள்ள வேண்டும். வலிப்பு நோய் நம்முடைய உடலினுடைய அறிவையோ சிந்தனையோ அன்றாட வாழ்க்கையோ பாதிக்கப் போவது அல்ல. வலிப்பு நோய்க்கு உள்ள மருத்துவம் தொடர்ந்து மாத்திரைகள் சாப்பிடுகின்ற நிலையில்தான் இப்பொழுது அறிவியல் இருக்கிறது. ஏனெனில் வலிப்பு மூளையை சார்ந்தது என்பதனால் மூளையில் இருக்கின்ற நரம்பினுடைய இணைப்புகளில் ஏற்படும் மாற்றங்கள் மூளையில் இருந்து வருகின்ற மின் சக்தி செயலாக மாறும் பொழுது, மின் சக்தி இயங்கு சக்தியாக மாறும் பொழுது, மின் சக்தி உணர்வு சக்தியாக மாறும் பொழுது நம்முடைய வலிப்பு நோய் வெளிப்படுகிறது. இதனை இப்பொழுது இதுவரை அறிவியல் பூர்வமாக அந்த மின் சக்தி எங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ அது எவ்வாறு பரவுகிறதோ அதை தடுப்பதற்குரிய மருத்துவத்தை குறித்து தொடர்ந்து அது பரவாமலும் தொடங்காமலும் இருப்பதற்கு உள்ள மருந்து நாம் தொடர்ந்து சாப்பிடுவதன் அவசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நிறுத்தினால் அந்த எதனால் அந்த தவறு நடக்கிறதோ அது எடுக்கப்படாமல் அது மூளைக்குள்ளேயே இருப்பதனால் எந்த நேரமும் வந்துவிடலாம் என்ற எண்ணத்தை மனதில் கொண்டு தொடர்ந்து மருந்து சாப்பிடுகிறது. எனவே மருந்து சாப்பிடுவதனால் வலிப்பு நோயை கட்டுப்படுத்தும்.